ஹலோ கைஸ், நான் உங்க சட்டிவர். எப்போ லைவ் ஆடியோ போடுவேன், இப்போ என்ன வாய்ஸ் ஓவர் நினைக்கலாம். இந்த வீடியோல நான் யாரையும் அட்டாக் பண்ண போறது கிடையாது. நான் இப்போ எங்க போயிட்டு இருக்கேன்னா ஓட்டு போடுறதுக்காக ஊருக்கு போறேன். ஒரு ஓட்டுக்காக ஒரு நாள் லீவ் போட்டு 800 கிலோமீட்டர் போயிட்டு வர போறேன். என்னடா ஒத்த ஓட்டுல என்ன மாறிட போகுதுன்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறனால தான் ஓட்டிங் பர்சன்டேஜ் ஸ்டில் 80 கூட தாண்ட மாட்டேங்குது. நீங்க எல்லாரும் இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடுவீங்கன்னு நம்புறேன். ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஓட்டு இந்த எலெக்ஷன்ல பதிவாகணும்னு நம்புறேன். சரி, யாருக்கு ஓட்டு போட போறீங்க, யாருக்கு போடணும், யாருக்கு போடக்கூடாது, ஃபர்ஸ்ட் உங்க தொகுதி எம்எல்ஏ கேண்டிடேட்டை அனலைஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி எம்எல்ஏவா இருந்தப்ப என்ன பண்ணாரு? 5 வருஷத்துக்கு தொகுதி வளர்ச்சி நிதினு 30 கோடி என்ன பண்ணாங்க? எதுவும் பண்ணாங்கன்னா அப்கோர்ஸ் நீங்க எகைன் அவங்களுக்கு ஓட்டு போடலாம். எதுவும் பண்ணலன்னா அவன் அந்த அடுத்த எலெக்ஷன்ல சாய்ஸே கிடையாது. மத்த கேண்டிடேட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நம்பிக்கை இருக்கவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நீங்க சூஸ் பண்ற ஒரு எம்எல்ஏ வந்தா சிஎம் ஓட பவர்ஃபுல் ஆனவங்க. எங்கிட்ட ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா நான் டிஎம்கே தவிர யாருக்கு வேணா போடுங்க சொல்லுவேன். பிகாஸ் இந்தியா என்னோட நாடு, தமிழ்நாடு என்னோட வீடு. என் நாட்டையும் வீட்டையும் பாதுகாக்கிறது என்னோட தலையாய கடமை. கொள்கை இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக கொள்ளையடிக்கிறவங்க கிட்ட என் வீட்டை ஒப்படைக்க முடியுமா? இந்த லாஸ்ட் 2 months என் லைஃப் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். டிஎம்கே அட்டாக் பண்ணி வீடியோ போட்டு ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. அதே டைம் என்னோட வீடியோஸ் லட்சக்கணக்கான பேர், கிட்டத்தட்ட கோடி பேர் பாத்துட்டாங்க. எல்லாரும் என்னோட கருத்துக்கு ஒத்து போவாங்களே தெரியல. பட் அதுல ஒருத்தர் நான் சொல்றது கரெக்ட் நினைச்சாலே நான் ஜெயிச்சிட்டேன். இதுக்கு மேல நான் வீடியோ போடுவேன்னு தெரியல. எலெக்ஷன் அப்புறம் நான் இருப்பேனானே தெரியல. என் வீடியோக்கு அந்த அப்ரிசியேஷனோட எனக்கு அந்த கொலை மிரட்டல் தான் அதிகம். பட் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. உங்க சூரியனால இந்த கட்டையை எரிக்க முடியாது, ஆனா இந்த பொடியனால உங்க கட்டுமரத்தை கழுக்க முடியும். நிறைய பேர் கேட்டீங்க டிஎம்கே வரக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் சொல்லணும். அதுக்கு பல ரீசன் இருக்கு. பட் பர்சனலா ஒரே ஒரு ரீசன் சொல்றேன். என் வீட்டை இன்னொரு குடும்பத்தை நம்பி என்னால ஒப்படைக்க முடியாது. ஒரு ஃபேமிலிக்கு தமிழ்நாட்டை எழுதி வைக்கவும் நான் ஒத்துக்க மாட்டேன். 100 பேர்ல 99 பேர் டிஎம்கே ஓட்டு போட்டாலும் அந்த ஒரு ஓட்டு எகென்ஸ்டா என்னோட தான் இருக்கும். நான் டிவி கேக்கு தான் ஓட்டு போட போறேன். கொள்ளை அடிக்கிறவங்க கிட்ட நாட்டை கொடுக்கறதுக்கு மக்கள் கொண்டாடுறவங்க கிட்ட நாட்டை கொடுக்கலாம். நீங்க எப்படி?